ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் ஒரு நம்பிக்கையின் நாளாக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பயணிக்க செய்வார். இந்த நாளில் ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க, தெரிஞ்சு கொள்வீங்க. கர்த்தர் கரம் பிடிச்சு நடத்த போகிறார் தேவ பிள்ளையே. கர்த்தர் உன்னை வழி நடத்த போகிறார் தேவ பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ எப்படி துன்பப்பட்டு துக்கப்பட்டு ஓய்ந்திருந்தாயோ கர்த்தர் அதற்கு சரியாக மகிழ்ச்சியாக்க போகிறாரு. இந்த நாளில் இந்த கர்த்தரை துதிக்கிற துதியில், ஆராதனையில், வேலையில் கர்த்தருடைய கரம் உங்களை தொடப்போகிறது. நீங்கள் தொடர்ந்து நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள். இந்த காலை டிவோஷன் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஜெப நிகழ்ச்சி அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. அவர்களும் கர்த்தருடைய பங்கை பலனை பெற்றுக்கொள்ளட்டும். நாம் ஆராதனைக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக நன்றி அப்பா. தெய்வமே, இந்த ஆராதனை ஆசீர்வதிச்சு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். நீங்க வாங்கப்பா, நீங்க நடத்தி கொடுங்க. நீரே மேலானவர் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாடக்கூடிய பாடல்கள், வேத வாசிப்பு, இன்றைய தியான பகுதி, ஜெப வேலை அத்தனையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே தேவனை துதித்து பாடி கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம், கடந்த வருடத்தில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், இந்த புதிய வருடத்தை காணும்படி உதவி செய்திருக்கிறார். இந்த புத்தாண்டிலே புதிய கிருபையோடு கூட, புதிய உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை நாம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து இருக்கிற இடங்களிலே கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுகிறேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுகிறேன். கடந்த வருடத்தை முடித்து இந்த புதிய வருடத்தை இலவசமாக நமக்கு ஜீவனை கொடுத்து ஒரு ஆண்டை காண செய்திருக்கிறார். ஆகவே அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதும் இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது.
அந்த கிருபை மீது சார்ந்து கொள்வோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்துவோம். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தில் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. எதிர்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. எதிர்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுகிறேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுகிறேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தரை துதிப்போம். Praise the Lord. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 வரை. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஏ சுரேஷ்குமார் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். கர்த்தர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 1 13 வசனம் வரைக்கும் வாசித்து அதை குறித்தான வேத வசனங்களை தியானித்து நாம் இந்த வேத தியானத்தை நிறைவு செய்வோம். தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதற்கு உதவியாக இருக்கக்கூடிய நியூ கிரேஸ் டிவிக்காகவும் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நாமே நடத்துவாராக. ஆமென். தலைத்தால் ஜெபிப்போம். சோத்திரமாண்டவரே, தேவசமத்தில் வருகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எடுத்து வாசிக்கக்கூடிய எடுத்து தியானிக்கக்கூடிய இந்த வேத பகுதியில் எங்களோடு கூட எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய வசனங்களை கொடுத்து ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தணும் ஜெபிக்காண்டவரேன். ஆசிரியத்தை பலப்படுத்தணுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நாம் வாசிக்க எடுத்துக்கொண்ட பகுதி 1 13. இதில் முதல் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க கேட்போம்.
இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் என்று சொன்னால் மத்தேயு 24 அதிகாரத்தையும் மத்தேயு 25 அதிகாரத்தை தான் சொல்லுகிறது. அதிலே ஒரு சில வசனங்களை தேவன் சொன்னார். அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பின்பு என்று தான் இதனுடைய அர்த்தம். அப்போ அந்த அதில் என்ன சொன்னார் என்று பார்த்தோம்னு சொன்னால் மத்தேயு 24 அதிகாரத்திலும் மத்தேயு 25 அதிகாரத்திலும் உலகத்தின் முடிவிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலும் போகக்கூடிய காரியங்கள், சம்பவிக்க வேண்டிய காரியங்கள், இன்னைக்கு கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய கொடுமையான காரியங்களை குறித்து இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமாக, ஒரு வெளிப்பாட்டு வார்த்தைகளாக, ஒரு சுவிசேஷமாக, ஒரு ஆண்டவருடைய வார்த்தையாக, வசனங்களாக நாம் பார்த்தது தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பின்பு என்று சொன்னால் அந்த இதுக்கு முன்பதாக அவர் பேசின காரியங்களை பார்த்தோம். இதையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு தன்னுடைய சீசர்களை நோக்கி என்று பார்க்கிறோம். இந்த 26 அதிகாரத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தன்னுடைய சீசர்களை நோக்கி நடந்த காரியங்களை தான் ஷேர் பண்ணுறாரு. அப்போ சீசர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த சம்பாஷணைகளை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த என்ன சம்பாஷணை நடந்தது, அங்கே என்ன உரையாடல் நடந்தது, என்ன அவர்கள் பேசி கொண்டிருந்தாலும் இதன் மூலயமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று குறித்து நாம் இந்த வேத தியானத்தில் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் யாரையும் ஒரு வாசிக்க கேட்போம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து, இங்கே 2ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவார், அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்பதை இயேசு கிறிஸ்து முன்னதாக அறிந்திருக்கிறார். 3ஆம் வசனத்திலே அங்கே ஒரு கூட்டம் ஆலோசனை செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். யார் என்று பார்த்தோம்னா பிரதான ஆசாரியர், வேதபாரகர் மற்றும் சபையின் அந்த ஜனத்தின் மூப்பர்கள் மற்றும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து, இப்படி காய்பாவினுடைய அரண்மனையிலே அங்கே கூடி வந்திருக்கிறவர்களை பார்த்தோம்னு சொன்னால் ஜனத்தின் மூப்பர்கள், வேதபாரகர்கள், அதோடு மாத்திரமல்ல பிரதான ஆசாரியன், இப்படி ஒரு கூட்டம் அங்கே கூடி ஆலோசனை செய்து கொண்டிருக்கு. அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பாடு மரணங்களை குறித்தும் அவருடைய ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியத்தை குறித்தும் அவர் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஏன் அவர்கள் இப்படி ஆலோசனை செய்யணும், ஏன் இவர்கள் இப்படி அங்கே கூடி வரணும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் ஒரு வாசிக்க கேட்போம். இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இங்கே 4ஆம் வசனத்திலே ஆலோசனை செய்தால் என்று பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே இப்போது அவரை கைது செய்ய வேண்டாம் என்ற காரியத்தை அந்த இதில் பார்க்கிறோம். ஏன் அவர்கள் ஆலோசனை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், ஜனங்களுக்குள்ளே அவர் முக்கியமான ஒரு நபராக இருந்தால், தன்னுடைய தெய்வீக தன்மையின் துமாக அநேகருக்கு உதவி செய்திருந்தால், அநேகருடைய இருதயங்கள் அவரை நம்பி இருந்தது, அவருக்காக காத்திருந்தது, அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தது, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, அவரை பார்ப்பதற்காக கூடிய கூட்டங்கள் அதிகமாக இருந்தது. இந்த சமயத்திலே அவரை கைது செய்ய அவர்கள் யோசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரம் அல்லாமலும் ஏன் அவரை தந்திரமாக பிடிக்க ஆலோசனை என்று அந்த இடத்துல பார்க்கணும். 4ஆம் வசனத்தை தந்திரமாக பிடிக்க ஆலோசனை செய்தால் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் தந்திரமாக பிடிக்க அவர்கள் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவ்விடத்திலே ஒரு குறையும் இல்லை, அவ்விடத்திலே ஒரு பழுதும் இல்லை, அவ்விடத்திலே பாவம் இல்லை, அவ்விடத்திலே குற்றம் இல்லை. இப்படி இருக்க சூழ்நிலை அவர் எந்த விதத்திலே அவரை குற்றம் பிடிக்கலாம் என்று சொல்லி அங்கே அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். இது நிமித்தமாகத்தான் அங்கே கூடி வந்து அவர்கள் ஆலோசனை கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்படியே இருந்தாலும் இந்த சமயத்தில் நம்ம அவரை பிடிக்க முடியாது. ஏன்னா ஜனங்களுக்குள்ளே ஒரு கலகம் உண்டாயிரும். அவர் முக்கியமான எல்லாரும் மக்கள்லாம் நேசிக்கிறாங்க. அவர் செய்த உதவிகள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அடையாளங்கள் அதிகமாக இருக்கிற நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் மேலே கைப்படுவதற்கு சற்று யோசித்த காரியத்தெல்லாம் பார்க்கிறோம். ஸோ 2ஆம் வசனத்திலே அவருடைய முன்னறிவிப்பை அவர் முன்னதாகவே அறிந்துவிட்டார். 3ஆம் வசனத்திலே அரண்மனையிலே கூடி வருகிறார்கள். 4ஆம் வசனத்திலே ரகசியமாக ஆலோசனை கூடிய காரியம். 5ஆம் வசனத்திலே பண்டிகைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பயந்தார்கள். ஸோ இயேசு கிறிஸ்து முன்னதாகவே அறிந்தார். ஸோ என்னதான் அவர் அரண்மனையில் கூடி வந்தாலும், என்னதான்
ஜனத்தின் மூப்பர்களும் ஆசாரியர்களும் போதகர்களும் இப்படி கூடி வந்து அவர் ஆலோசனை செய்தாலும் அவரை கைது செய்ய முடியவில்லை, அவரை தொட முடியவில்லை. என்று சொன்னால் அவரிடத்திலே ஒரு பாவமும் ஒரு பழுதும் இல்லை. ஆகவே அவரை தொட அவர்களால் முடியவில்லை. நம்மிடத்திலே நம்மளுடைய ஊழியத்திலே நாமும் இப்படி இருக்கும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கே ஒரு கூட்டம் ஆலோசனை செய்தது இயேசு கிறிஸ்துவை எப்படி கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நமக்காகவும் ஒரு கூட்டம் ஆலோசனை செய்து கொண்டிருக்குது. அது சத்ருவனுடைய கூட்டம், அது சாத்தானுடைய சேனைகள். நம்ம எப்படி ஊழியத்திலே விழச் செய்ய வைக்கலாம், எப்படி ஊழியத்தை தடுக்கலாம், எப்படி ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு வழிமாறச் செய்யலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஆலோசித்து கொண்டிருக்குது. அது மனிதர்களை கொண்டு, இல்லை சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை கொண்டு, இல்லை உறவினர்களை கொண்டு, ஏன் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு, ஏன் சபை மக்களை கொண்டு கூட தந்திரமாக அவன் காரியங்களை செய்யலாம். ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்துவை தொட முடியவில்லை. ஏன்னு சொன்னால் அவரிடத்திலே ஒரு பழுதும் இல்லாமல். நாமும் அப்படி நீதியான ஒரு வாழ்க்கை வாழும் என்று சொன்னால் சத்துரு நம்மை தொடுவது அதிக லேசான காரியம் அல்ல. நாமும் இயேசு கிறிஸ்துவை போல சிரமமான ஒளி தொடுப்போம் சொன்னால் நம்மை அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலும் தொட இயலாது. இதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு வெளிப்பாட்டை தேவன் கொடுக்கிறார். அதோட மாத்திரம் இல்லாமலும் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இங்கே பார்க்கிறோம், பெத்தானியாவில் குஷ்டரோக இருந்த சீமோன் வீட்டில் இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். இது ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இங்கே ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கு. ஸ்திரீ என்றால் சபைக்கு அடையாளம். ஒரு சபை ஒரு நபரை ஆயத்தப்படுத்துகிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இங்கே இயேசு கிறிஸ்து இதற்கு பின்பதாக மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய போகிறார் என்று சொன்னால் சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக உலக மக்களுடைய உலக தோற்றத்தின் முதல் எல்லாருடைய பாவத்தையும் இங்கே சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பிற்கு தன்னுடைய இவர் ஊழியத்தை இந்த ஆயத்தப்படுத்தும்படியாக தான் இந்த காரியம் நடக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமலும் இவருடைய மரணத்திற்காக இவர் முன்னதாகவே இவள் செய்யக்கூடிய காரியத்தை என்று நம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது என்று சொல்ல பார்க்கிறோம். இவருடைய அடக்கம் பண்ணுவதற்கு முன்னதாகவே தேவன் செய்த ஒரு காரியமா இருக்கிறது. அதையும் இயேசு கிறிஸ்து முன்னறிந்தார். 2 காரியத்தை பார்க்கிறோம். இவருடைய பின்னாடி செய்யக்கூடிய ஊழியத்திற்கும், பின்னாடி இவருடைய மரணத்திற்கும், இவருடைய அடக்கத்திற்கும் இவர் செய்யக்கூடிய காரியமாக இருக்கும். அதோடு மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல இவருக்கு கிடைத்த ஒரு மேன்மை என்று நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் இவர் இருந்த இடம் எங்கே என்று சொன்னால் பெத்தானியாவில் குஷ்டரோகை இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், அங்கே போஜனம் செய்கையில் இவர் தலையிலே இந்த வெள்ளைக்கல் பரணி தைலம் ஊற்றப்பட்டு ஒரு அபிஷேகம் நடக்கிறது. இவர் இருந்த இடம் குஷ்டரோகியின் வீடு. அங்கே இவர் போஜனம் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்ம நாட்களில் நினைச்சு போவோம், ஒரு குஷ்டரோகி வீட்டில் இருந்தானா அந்த வீட்டில் போய் நம்ம சாப்பிடுவோமா? கிடையவே கிடையாது. இன்றைக்கு அநேக போதகர்கள் தன்னுடைய விசுவாசி வீட்டிலேயே சாப்பிட்றது கிடையாது. நல்ல உயர்ந்தவர்கள், நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்தால் அங்கே போய் சாப்பிடுவாங்க. வசதி படிக்காதவங்களாக இருந்தால் போயிட்டு பேசிட்டு வந்துடுவாங்க. மோஸ்ட்லி அவங்க வீட்டுக்கே போகிறது கிடையாது இன்னைக்கு அநேக போதகர்கள். போவாங்க, முக்கியமான ஒரு வசதி அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கவங்க வீட்டுக்கு மட்டும் போயிட்டு அவங்க பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுவாங்க. தரித்திரமாக இருக்கிற, இல்லாதவங்களா இருக்கிற, வியாதிப்பட்டிருக்கிற, கஷ்டப்பட்டிருக்கிற குடும்பங்களில் இன்னைக்கு அநேக போதகர்கள் செல்வது கிடையாது. எல்லா போதகர்களையும் சொல்ல வரல, ஒரு சில போதகர்கள் அங்கே போகிறது கிடையாது. இங்கே இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் உள்ள குஷ்டரோக வீட்டில் அவர் போஜனம் செய்து கொண்டிருந்தார் என்ற பார்க்கிறோம். இந்த ஊழியத்தை தேவன் அங்கீகரித்து இவருக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவை போல
வியாதிப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், கஷ்டப்படுறவர்களுக்கு நான் உண்மையாக ஊழியம் செய்திருப்போம்னு சொன்னால் அவர்களை அடுத்தவர்களாக நினைக்காமல் அவளிடத்தில் நெருங்கி அவருடைய குடும்பத்தில் ஒருவரை போல இருந்து நாம் அவருடைய நெருங்கி அவருடைய ஊழியத்தை செய்வோம்னு சொன்னால் நாம் எங்கே இருந்தாலும் நமக்கு தேவையான மேன்மையை தேவன் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மேன்மை கிடைத்தது. என்ன மேன்மை என்று சொல்ல பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு வெள்ளைக்கல் பரணி தைலத்தின் மூலமாக ஒரு அபிஷேகம் நடந்த காரியத்தை பார்க்கிறோம். இவர் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது என்று பார்த்தோம்னா, பெத்தானியாவுள்ள குஷ்டரோகி இருந்த சீமோன் வீட்டில் அவர் போஜனம் செய்து கொண்டிருக்கும். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியுமா? ஒரு குஷ்டரோகி வீட்டில் போய் நம்ம சாப்பிட முடியுமா அப்படி பார்த்தோம்னா கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். இன்றைய நாட்களுடைய ஊழியக்காரர்களுக்கு இது சவால் விடக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. நம்முடைய ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. தேவன் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னுதாரணமாக இருக்க. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அநேக ஊழியர்கள் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து முன்னுதாரணமாக இருக்காங்க, இயேசு கிறிஸ்து முன்னுதாரணமாக இருக்கான்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மாதிரி ஊழியத்தை யாராவது செய்ய முடியுமான்னு பார்த்தோம்னா செய்யவும் முடியாது. இன்றைக்கு அநேக பெரிய பெரிய போதகர்கள், இன்னைக்கு யூடியூப்ல ஃபேமஸானவங்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை அவர்களால் செய்ய முடியுமான்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன் செய்ய முடியாது. ஆனா யாருமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வரல. எலியா சொன்ன பொழுது நான் ஒருத்த மட்டும்தான் மிஞ்சி இருக்கேன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பாகால் கும்பிடுவதாக முழங்கால் படிக்கிறதா 7000 பேர் வச்சுன்னு சொன்ன மாதிரி அங்கங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சில ஊழியர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் நேசிக்கக்கூடிய, அவர்களுக்காக பரிதபிக்கக்கூடிய, அவர்களோடு இறங்கி அவர்களை அரவணைத்து தேற்றி நடத்தக்கூடிய ஊரிலையும் தேவன் வைத்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் எங்கிருந்து செய்தாலும் அதற்கேற்ற மேன்மை தேவன் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். இங்கே கிடைக்காவிட்டாலும் கண்டிப்பாக இங்கே தேவன் கொடுத்துருவார். இங்கே கொடுக்கட்டும் பரத்திலே கண்டிப்பாக நிச்சயமாக தேவன் நம்ம கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஒரு குஷ்டரோகியின் வீட்டிலே போஜனம் செய்து கொண்டிருந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக செஞ்சால் அங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஒரு ஊழி நடந்திருக்கும், அங்கே சாப்பிட்ருக்காரு. அதே போல் நாமும் எந்த ஸ்டேட்டஸும் பார்க்காம இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வோம்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து நாம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த 8ஆம் வசனத்தை வாசித்தோம். இந்த தைலத்தை இயேசு கிறிஸ்து சிரசின் மேல் ஊற்றக்கூடிய காரியத்தை பார்த்து சீசர்கள் விசனம் அடைந்து, விசனம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லக்கூடிய காரியம் இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்று சொல்ல பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் திருச்சபைக்கு ஊழியம் காணிக்கை செலுத்துவது அன்னைக்கு அது ஏளனமாக தெரியலாம், அது வீண் காரியமாக தெரியலாம். என்று சொன்னால் இந்த போதகருக்கு என்ன குறைச்சல்? அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க ஆசிக்கப்பட்டிருக்காங்க, பிள்ளை நல்லபடி படிக்கிறாங்க, கார் இருக்குது, பங்களா இருக்குது, சொந்த வீடு இருக்குது, சொந்த பில்டிங் இருக்குது, எதுக்கு இங்கே கொடுக்கணும், பேசாமல் ஏழைகள் கொண்டு போய் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய காரியம் தேவனுக்கு கொடுக்கிறது. நம்ம கொடுக்கக்கூடிய காரியம் ஊழியருக்கு அல்ல, தேவனுக்கு கொடுக்கிறது. நாம் தேவனுக்கு கொடுப்பதை எந்த மனிதனும் பார்த்தாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவனுக்கு செலுத்த வேண்டியது தேவனுக்கும், ராயனுக்கு செலுத்த வேண்டியது ராயனுக்கும். அந்த ஊழியக்காரர் அந்த காணிக்கை எடுத்து உண்மையா செலவு செய்யறது, உண்மையா செலவு செய்யாத அவர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு, நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு நம்ம சரியா செலுத்திட்டோம்னா போதும். அவர் கணக்கு கொடுக்கிறாரு இல்லையோ அது அவருடைய பங்கு. கண்டிப்பா கணக்கு கொடுத்தாகணும். அவர் உண்மையா செலவு செய்ய அதுக்குள்ள மேன்மை, உண்மையா செலவு செய்யலையா அதுக்குண்டான காரியம் அவருக்கு உண்டு. ஸோ நம்முடைய காரியம் அது இல்லை. நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் தெளிவாக செய்யணும், அதை உண்மையாக செய்யணும், அது தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கணும். இங்கே இந்த ஸ்திரீ செய்தால் அது அங்கே கூட இருந்த சீசர்களுக்கு அது விசனமாக தெரிந்தது. இன்றைக்கு நாம் செலுத்தக்கூடிய காணிக்கை நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற கூட இருக்கிற நண்பர்களுக்கு அது மற்றவர்களுக்கு பார்வையில் அது ஏளனமாக தெரியலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலையோ அது பெரிதாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் மனதில் வைத்து நம்ம காரியத்தை செய்வது முக்கியமான காரியமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த தைலத்தை விற்று உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொன்னார். ஸோ உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொன்னார். இந்த இடத்துல வசனத்தை பார்க்கும் பொழுது ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கை அது எவ்வளோ மேன்மையாக இருக்கலாம், எவ்வளோ உயர்வானதாக இருக்கலாம். ஸோ தேவனுக்கு கொடுக்கறத நாம் தேவனுக்கு கொடுத்துடணும். அது எவ்வளோ ப்ரீசியஸான காரியமாக இருந்தாலும் சரி, ப்ரீஸான செயலாக இருந்தாலும் சரி, ப்ரீசியஸாக இருந்தாலும் சரி, நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்திடணும். அது எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, அது எவ்வளோ முதற்கனியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு செலுத்தணும். தேவனுக்கு, ராயனுக்கு செலுத்த வேண்டியது ராயனுக்கு. நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியது அது எவ்வளோ பெரிய தொகையாக இருக்கலாம் சரி. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு அது 10,000 தசமா நீங்கள் பெருசாக இருந்தாலும் தேவனுக்கு செலுத்திடணும். ஏன் இவ்வளோ அமௌண்ட் கொண்டு ஏங்க கொடுக்குறீங்க, ஏதோ ஏழைகள் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படி சொல்லும் பொழுது
நம்முடைய கடமையை நாம் செய்யணும். அது நம்முடைய காரியமாக இருக்குது. தொடர்ந்து 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். நாம் செலுத்த வேண்டிய காணிக்கையை மற்றவர்கள் சொல்லலாம், இதை ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, ஏன் இந்த பாஸ்டருக்கு இருக்குதில்ல, ஏன் இந்த பாஸ்டருக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கூட நிறைய பேர் பேசுவாங்க. ஏன் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு செலுத்துகிறோம், அது மட்டும்தான் நம்ம கண்முறையாக இருக்கணும். இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்கிறான்னு பார்க்கணும். நாம் தேவனிடத்தில் நற்கிரியை செய்கிறோம், அவ்வளோதான். வேற எந்த நோக்கமே இருக்கக்கூடாது. அது எவ்வளோ பிரீஸ்டான காரியமாக இருக்கணும், எவ்வளோ உயர்ந்த காரியமாக இருக்கணும், நாம் செலுத்துவது தேவனுக்கே. அந்த கான்செப்ட் மட்டும்தான் நம்ம இருக்கணும் ஒழிய, பாஸ்டர் இப்படி இருக்கலாம், கார் வச்சிருக்கலாம், பங்களா வச்சிருக்கலாம், பிள்ளைகளை படிச்சிருக்கலாம், சொந்த பில்டிங் இருக்கலாம், சொந்த சர்ச், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நாம் தேவனிடத்தில் நற்கிரிகளை செய்கிறோம், அவ்வளோதான். அதன் மூலியமாக திருச்சபை பயனடையும், திருச்சபை ஊழியத்தை செய்வாங்க. அதன் மூலியமாக அந்த ஊழியம் செய்யும்போது அதற்குண்டான மேன்மை நமக்கும் உண்டு. ஸோ நாம் செலுத்த வேண்டியது தேவனுக்கு, நாம் தேவனிடத்தில் நற்கிரியை செய்ய வேண்டும் சொல்லி தேவன் இதன் மூலமாக தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய். இவள் செய்த காரியம் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான காரியமாக இருக்குன்னு பார்க்கிறோம். இவள் அடக்கம் பண்ணுவதற்கு தேவனை இவளை ஆயத்தம் செய்திருந்தாள். தேவன் இவளை ஆயத்தம் செய்து இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஸோ மிகப்பெரிய ஒரு காரியத்திற்கு கிடைத்த ஒரு மேன்மை, ஒரு அபிஷேகம், ஒரு தகுதிப்படுத்துதல். ஸோ அபிஷேகம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சவுலுக்கு ஒரு அபிஷேகம், தாவீதுக்கு அபிஷேகம், அதுக்கு இந்த ராஜாக்களுக்கு அபிஷேகத்தை எல்லாம் பார்க்கிறோம். இந்த அபிஷேகம் எதற்கு என்றால் மிகப்பெரிய பொறுப்பு அவர்களுக்கு வருகிறது, தகுதிப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்குது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். எதுக்குன்னா ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய காரியம். இந்த இடத்துல மிகப்பெரிய தகுதிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய ஊழியம் அவருக்கு இருக்கிறது. அந்த ஊழியத்துக்கு தகுதிப்படுத்தக்கூடிய கூட காரியமாக தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. இந்த சுவிசேஷம் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று பார்க்கிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் சொல்லுதோ, இந்த புத்தகம், இந்த காரியம் நடந்தது 2000 வருஷத்துக்கு முன்பதாக, ஆனால் இன்று வரைக்கும் இந்த காரியத்தை படித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நாம் செய்யக்கூடிய காரியம் சிறியதாக இருந்தாலும் சரி, மற்ற பார்வையில் ஏளனமாக தெரிந்தாலும் சரி, ஸோ நாம் செய்ய வேண்டியதை செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் அதற்கு மறுமொழியாக நமக்கு அதுக்குண்டான மேன்மை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்குது. இங்கே கிடைக்காட்டியும் கண்டிப்பாக இங்கே கிடைச்சிரும், இங்கே கிடைக்காட்டியும் பரத்தில் நம்ம கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஸோ மற்றவர்களை பார்த்து நாம் எதையும் நினைக்காதபடிக்கு தேவனுக்கு முன்பதாக தேவனிடத்தில் நன்மை செய்யும்படியாக, நற்கிரிகளை செய்யும்படியாக நாம் காரியங்களை செய்யணும். இதே போல் மார்க்கு 12:42 ஏழையான விதவை 2 காசு போட்டாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதை இன்று வரைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதே போல தான் இந்த ஸ்திரீ செய்ததையும் இன்னும் பேசி கொண்டிருக்கிறோம், இனிமேலும் பேசுவோம். ஸோ நாம் செய்யக்கூடிய காரியம் அற்பமாக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்திரீ செலுத்தினது 2 காசு. ஆனால் அந்த இடத்துல அநேக ஐஸ்வர்வான்கள் இருந்தாங்க, தன்னுடைய பரிபணத்தில் கொடுத்தார்கள். அவ்வளோ தன்னிடத்தில் இருக்கிறதை எடுத்து கொடுத்தான்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே அந்த ஸ்திரீ தன்னிடத்தில் இருக்கிறத பெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய ஊழியத்தில் தேவனிடத்தில் நற்கரிகளை செய்கிறது தான் நோக்கமாக இருக்குமோ ஒழிய நான் பாஸ்டருக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஸோ இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்யணும், தேவனிடத்தில் நற்கரிகளை பெற்றுக்கொள்ளணும். ஸோ நாம் ஒரு மந்தையில் இருக்கிறோம், மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். நமக்கு முன்பதாக எத்தனையோ பேருக்கு உதவி செய்ய வேண்டிய இடத்துல நாம் இருந்தாலும் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு வசனம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தரித்திரர் எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை தேவனுக்கு செலுத்திடணும். இன்றைக்கி நிறைய பேர் தேவனுக்கு காணிக்கை செலுத்தாமல் அந்த காணிக்கையை ஏழைகளுக்கு அப்படி ஒரு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. இது அப்படி அல்ல. இவள் தேவனிடத்தில் நற்கிரிகளை செய்தார். நாம்
தேவனத்தை நற்கிரியை செய்யணும். ஒரு மந்தையிலே ஆடு இருக்கிற சொன்னால் அந்த ஆட்டின் மூலியமாக அந்த ஆட்டினுடைய முடியை எடுத்து கம்பளி செய்வாங்க. அந்த ஆட்டினுடைய சாணத்தை எடுத்து உரத்துக்கு பயன்படுத்துவாங்க. அந்த நிலத்துக்கு உரமாகும். அதோட மாத்திரம் அல்லாமலும் அந்த பால் கொடுக்கும், அதோட மட்டும் குட்டிகளை போடும். இது அந்த மேய்ப்பனுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்குது. அதே போல் நம்முடைய மேய்ப்பனுக்கு நாம் சம்பாதித்து கொடுக்கிறவங்களாக நாம் இருக்கணும். என்னென்னு சொன்னால் அந்த மேய்ப்பனுக்கு அந்த ஆடு அந்த ஆடு அந்த மேய்ப்பனுக்கு பலன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டார். அதே போல் நம்ம திருச்சபையில் நம்மை போஷிக்கக்கூடிய, நம்மை நேசித்து நடத்தக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு நம்ம தாங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய காணிக்கையை நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் திருச்சபை போதர்களுக்கு நாம் கொடுப்பதில்லை. தசமமாக கொடுக்க ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் கொடுத்துட்றோம். அது அப்படி அல்ல. டிவி ஊழியங்களுக்கு கொடுக்குறோம், இனி எவ்வளோ பிரபலமான ஊழியங்களுக்கு இங்கிருந்து அனுப்பிச்சி விடுறோம். ஆனால் ஒன்றே ஒன்றா மட்டும் நாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம முடியாமல் கஷ்டப்படும் பொழுது, நம் வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது, ஏன் நமது வீட்டில் மரணமே நேர்ந்தாலும் இந்த டிவி ஊழியர்களோ மிகப்பெரிய பிரபலமான ஊழியர்களோ நம்மளை வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறவங்களும் வரமாட்டாங்க. நம்ம திருச்சபை ஊழியர் தான் வந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அவர் வந்து கண்டிப்பாக செய்வார், அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மேய்ப்பொருளுக்கு அவரை தாங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. என்னுடைய மேய்ப்பர் என்று சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மேன்மையான காரியம். ஸோ அப்படிப்பட்ட மேய்ப்பொருளுக்கு நாம் கொடுத்து தாங்க வேண்டியது முக்கியமான காரணமாக இங்கே இவள் செய்தாள். நாம் செய்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்கணும். இவள் என்னிடத்தை நற்கிரியை செய்தால் நாம் தேவனத்தை நற்கிரியை செய்யணுமா நோக்கி பார்க்கணுமா ஒழிய மனிதர்கள் பார்ப்பதை நாம் நோக்கி பார்க்கவே கூடாது. நம்ம இருக்கிற காணிக்கையெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கும் பொழுது நம்ம கஷ்டங்கள் வந்து எங்கே போய் நிற்போம்? அப்போ அந்த ஊழியக்காரர்கள் எப்படி வந்து நிற்பாங்க? நம்மள்கிட்ட கண்டிப்பாக வந்து நிற்பாங்க. என்ன சொன்னாலும் தான் வந்து நின்று செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்ம மெய்ப்பனுக்கு நாம் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகள் நம்ம கொடுக்கணும், நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? அதே போல் நம்ம மெய்ப்பனுக்கு நாம் கொடுத்து தாங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஸோ என் தேவன் கொடுத்த இந்த ஆழமான சக்திக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அவருக்கு ஒரு மேன்மை கிடைத்தது எங்கே? குஷ்டரோகின் வீட்டில் போஜனம் செய்து கொண்டதால். இன்றைக்கு நம்முடைய ஊழியமும் அவன் எவ்வளோ மோசமான இடத்துல இருந்தாலும் அவனும் நெருங்கி அவனோட போஜனம் செய்கிற அளவுக்கு அவன் நேசிக்கக்கூடிய ஊழியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை எப்படி நமக்கு கிடைக்கும்? நாம் காணிக்கை செலுத்துவது ஊழியக்காரருக்கு அல்ல, நாம் காணிக்கை செலுத்துவது தேவனுக்கு. தேவனத்தை நற்கிரியை செய்யும்படியாக நாம் காரியங்களை செய்யணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக, தேவன் கொடுத்த அந்த வசனங்களுக்காக, தேவன் கொடுத்த ஆவிக்குரிய வெளிப்பாட்டுக்காக தேவன் நன்றி செலுத்தேன். தலை செபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்த ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நடத்துங்க தப்புனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மனசில் நீங்கள் பேசி இதன்படி கர்த்தாவே தங்களை மாற்றிக்கொண்டு உமக்காக நீங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை செபிக்க ஆண்டவரே. ஏற்றுக்கொண்டு பலப்படுத்தணுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவியோட அன்பும் அந்நிய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.